அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 15வது வசனம். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். லீஸ்திராவுல இந்த சப்பானி எழும்பின உடனே அங்குள்ள ஆட்கள்லாம் நினைச்சிட்டாங்க, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறாங்க என்று சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை மெர்க்கூரி என்றும் சொல்லி நம்ம கடவுள்கள், நாம கும்பிடுகிற தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறாள் என்று சொல்லி பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பலி செலுத்த நினைக்கிறாங்க. அற்புதத்தை கண்ட ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். அற்புதத்தை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள். இங்க பவுல் அழகா சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அவங்கெல்லாம் சொல்றாங்க மனுஷர்கள் தேவரூபம் எடுத்து வந்திருக்கிறாள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பாடுள்ள மனுஷர்கள், ஆனால் உங்களுக்காக எனக்காக பாடுபடும்படியாய் ஏற்கனவே ஒரு தெய்வ மனிதனாக பிறந்து விட்டார், அவரிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். பாருங்க, இவங்க நினைக்கிறாங்க மனுஷர்கள் தேவ ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள், மனுஷரா இருக்கிறவங்க தேவ ரூபம் எடுத்து வந்து அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி நினைத்த போது அந்த புறஜாதிகள் மத்தியில இதுவரைக்கும் அவர்கள் வணங்கி வந்த தேவர்கள் மெர்க்குரி யூப்பித்தர் என்று சொல்லி வான சேனைகளை தேவர்களாக வணங்கி வருகிறார்கள். அவர்கள் பார்க்கிற வானத்தின் கிரகங்களை தெய்வங்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு ஜீவனுள்ள தேவனை அறிவிக்க ஆண்டவர் இந்த அற்புதத்தை அந்த இடத்துல பயன்படுத்தினார். நீங்கள் நினைக்கிறது போல நாங்கள் தேவர்கள் அல்ல, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள். அற்புதம் நம்ம மூலமா தான் நடக்குது, அற்புதம் சபை மூலமா தான் நடக்குது, அற்புத ஊழியக்காரங்கள் மூலமாய் நடக்குது, அற்புதம் உங்க மூலமாய் நடக்கும். ஆனால் நாம் சாதாரண மனுஷர்கள், நமக்குள்ளே இருக்கிறது உயிர் தெழுந்த வல்லமை. ஆண்டவர் அற்புதத்திற்கு நம்மை பயன்படுத்துவார். அவன் நம் மூலமாய் அற்புதங்கள் நடக்கும். நமக்குள்ளே செயல்படுகிறது உயிர் தெழுந்த வல்லமை. அழகா அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. பாருங்க, நீங்க எங்களை தேவன் நினைக்கீங்க, நீங்க எங்களை கடவுள் நினைக்கிறீங்க, நாங்க கடவுள்கள் அல்ல. ஊழியக்காரர்கள் ஒரு நாளும் கடவுள்கள் அல்ல. ஊழியக்காரர்கள் மூலமாய் அற்புதம் நடக்கும். ஊழியக்காரர்கள் மூலமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆனால் ஒருபோதும் ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் கடவுள்கள் அல்ல. அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவே ஜீவனுள்ள தெய்வம். இப்ப இவங்க 2 பேரும் தான் கடவுள் நினைச்சிட்டு எரும மாடை கொண்டு வராங்க, ஆலையை கொண்டு வராங்க, எல்லாத்தையும் போட்டு இவங்களுக்கு பலி செலுத்த நினைக்கும் போது அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பவுல் அழகா சொல்கிறார், நீங்கள் இந்த தேவர்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். அவரே நம்மை உண்டாக்கினவர், அவரே அற்புதங்களை செய்கிறவர். சென்ற காலங்களில் எல்லாம் ஆண்டவரே அற்புதங்களை செய்தார். பூமிக்கு மழையை தருகிறவர் அவர்தான், பூமியை செழிக்க பண்ணுகிறவர் அவர்தான். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர்.